வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும், மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீதிபதி GR சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் மனு. 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை. இந்தியாவிலேயே உலக அளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் என மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து உடனடியாக விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் எஸ்ஐஆர் குறித்த விவாதத்தை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். அப்போது 140 கோடி மக்கள் இணைந்ததுதான் நம் நாடு, பல மதங்கள், பல சமுதாயங்கள், பல மொழிகளை கடந்து அனைவரும் ஒன்றாக இணைந்ததே நம் நாடு. இன்று நான் நிற்கும் இந்த சபை, மக்களவை, மாநிலங்களவை, நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றம், நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்துக்கள் வாக்குரிமை இல்லாவிட்டால் அவை எதுவும் இருக்காது என கூறினார். அனைத்து அமைப்புகளையும் RSS கைப்பற்றி விட்டது என கூறியவர், காந்தியை கொன்ற பின் பல அமைப்புகளை RSS கைப்பற்றி வருவதாக விமர்சித்தார். மேலும் எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும், பாஜக அரசு எல்லாவற்றையும் பேச மட்டுமே செய்கிறது, ஆனால் செயலில் ஒன்றுமில்லை என குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் RSS குறித்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். நீதிபதி GR சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் மனு அளித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அதன்படி தீபம் ஏற்றச் சென்ற போது அங்கு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே நீதிபதியின் தீர்ப்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் குறித்து பேசப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோருவது தொடர்பான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யும் தீர்மான நோட்டீஸ் மக்களவை சபாநாயகரிடம் வழங்கப்பட்டது. தகுதி நீக்க தீர்மானம் கொண்டுவர மக்களவையில் 100 உறுப்பினர்கள், மாநிலங்களவையின் 50 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். அந்த அடிப்படையில் திமுக சார்பில் மக்களவையில் இந்தியா கூட்டணி கட்சி உறுப்பினர்களின் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளன. 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 405 பகுதி சுகாதார செவிலியர்கள் மற்றும் 117 வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் செந்தில்குமார் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்தியாவில் 36 மாநில அரசு இருந்தாலும் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக பிரம்மாண்டமானது என கூறினார். மேலும் மருத்துவத்துறையில் பணி மாறுதல் தொடர்பான சிபாரிசுக்கு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், காலியாகும் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட்டு வெளிப்படை தன்மையோடு பணி மாறுதல், பணி ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மருத்துவத்துறை வரலாற்றில் இல்லாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர், 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த துறையின் வரலாற்றில் முதன்முறையாக புதிய பணியிடங்கள் நியமிக்கப்படுகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணிமாறுதல்கள் வழங்கப்படுவது இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று. அதேபோல் பதவி உயர்வு பெறுகிற போதும் அவருடைய கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விருப்பப்படுகிற இடங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படுவது என்பதும் இந்த துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
60 வயது நிரம்பியவர்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று ரேஷன் பொருள் வழங்குவது, தாய் தந்தை இல்லா குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்குறது, இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். நிச்சயம் அமித்ஷா போன்றவர்கள் காத்திருக்கலாம். 2026 234க்கு 234 திமுக வெற்றி பெறும். இந்தியாவிலேயே உலக அளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை கோட்டில்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026 நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியானது ஜனவரி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026 லட்சணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், 4வது ஆண்டாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது என கூறினார். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 120 புத்தகங்கள் வெளியிடப்பட உள்ளதாக கூறிய அவர், குறைந்தபட்சம் 100 நாடுகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்க உள்ளது என தெரிவித்தார். மேலும் தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கவும், பிற நாட்டு இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து படிக்கவும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா ஒரு கருவியாக இருக்கும் என தெரிவித்தார். வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா, சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் கலைவாணர் அரங்கில் நடைபெறுவதற்கான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு நாங்கள் வெளியிடுகிறோம். 5 பேர் 6 பேர்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த 297 அப்ளிகண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 103 கண்ட்ரிஸ் வந்து வரும். குறைந்தபட்சம் இந்த முறை 100 நாடுகளை கடந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் நடைபெற இருக்கின்றது. ஸோ இந்த லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 15 லாங்குவேஜ், 35 லாங்குவேஜ், இன்றைக்கி 81 லாங்குவேஜ் வரைக்கும் இந்த தடவை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில். ஸோ கண்டிப்பாக தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு தமிழனாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இது நடைபெறும். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திற்கு பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து 2வது முறையாக நடைபெறும் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதால் அதிக அளவில் கூட்டம் கூடாத வகையில் QR கோடுகளுடன் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டது. இதனிடையே QR கோட் பாஸ் இல்லாதவர்களும் பொதுக்கூட்டத்தில் நுழைய முயன்றதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் இடையில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், ஒன்றிய அரசுக்குத்தான் தமிழ்நாடு தனி மாநிலம், புதுச்சேரி தனி மாநிலம், ஆனால் நாம் அனைவரும் ஒரே சொந்தம்தான் என கூறினார். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கும் அனைவரும் நமது சொந்தம்தான் என கூறிய விஜய், உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் நம் உயிர்தான், பாச உணர்வு இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு எப்போதும் துணை நிற்பேன் என கூறிய விஜய், தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பார் என்று நினைக்காதீர்கள், புதுச்சேரிக்கும் சேர்த்து குரல் கொடுப்பேன், இது என் கடமை என தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடகிழக்கு பருவமழை கடந்த வாரம் தீவிரமாக இருந்தது எனவும் தற்போது மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வேலூர் அருகே கட்டிட தொழிலாளியை 2 கிலோமீட்டர் தூரம் துரத்தி கத்தியால் குத்தி கொலை செய்த தந்தை மற்றும் மகனை போலீசார் கைது செய்தனர். வேலூர் அடுத்த சதுப்பேரியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி பிரேம்குமார், மேலும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோடீஸ்வரன் மற்றும் அவரது மகன் சக்தி. இந்நிலையில் கோடீஸ்வரனும் அவரது மகன் சக்தியும் ஆரன்பாளையம் பஜாருக்கு வந்தபோது சாலையோரம் உள்ள லோடு ஆட்டோவில் தக்காளி வாங்குவதற்காக தங்களது இருசக்கர வாகனத்தை போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி உள்ளனர். அப்போது வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த பிரேம்குமார் இருசக்கர வாகனத்தை எடுக்க சொல்லியுள்ளார். இதனை கண்டுகொள்ளாமல் தந்தையும் மகனும் தக்காளி வாங்கி கொண்டிருந்தனர். இதனால் பிரேம்குமார் தொடர்ந்து ஹாரன் அடித்ததால் ஆத்திரமடைந்த தந்தையும் மகனும் பிரேம்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் சண்டையை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிதுப்பேரி பகுதியில் உள்ள டீ கடையில் பிரேம்குமார் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த கோடீஸ்வரன் மற்றும் சக்தி ஆகிய இருவரும் பிரேம்குமாரை 2 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தந்தை மற்றும் மகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த 4 சக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றனர். ஆனால் வாகனம் நிற்காமல் சென்ற நிலையில் அதற்கு முன்னால் 2 சக்கர வாகனமும் வேகமாக சென்றுள்ளது. இதனையடுத்து 2 வாகனத்தையும் அடக்கி பிடித்து போலீசார் நடத்திய சோதனையில் 700 கிலோ குட்கா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ராஜேஷ் கண்ணன் மற்றும் ஜோஸ்பா ராஜேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்லடம் திருப்பூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் இருந்து ஓரியூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் நகரிகாத்தான் அருகே இருந்த தரைப்பாலம் 5.6 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலமாக கட்டப்பட்டு வரும் நிலையில் ஆற்றின் குறுக்கே பைபாஸ் சாலை அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த மழை காரணமாக சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 6வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்த 63 கோடி ரூபாய் நிவாரணத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு கொண்டு வர உள்ள விதை மசோதா நகலை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பயன்படுத்த வேண்டும். சொந்தமாக எந்த விவசாயம் விதைகளை பாதுகாப்பதற்கோ அடுத்தவர்களுக்கு விற்பதற்கோ இருக்கக்கூடிய உரிமையை இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த 2025 விதை மசோதா, விதையின் மீது, பாரம்பரிய விதையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய மசோதா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மசோதா, அந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தின் இறுதியில் அந்த விதை மசோதாவை, அந்த நகரை எரிக்கின்ற போராட்டத்திற்கும் இங்கே நாங்கள் விவசாயிகள் திட்டமிட்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பத்திரகாளியம்மன் கோவில் அருகே டாடா ஏசி வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்த முயன்ற ஜெபஸ்டியன், சதீஷ் ஆகிய இருவரையும் சாயல்குடி போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 2500 கிலோ ரேஷன் துவரம் பருப்பு, 2 மூட்டை அரிசி மற்றும் தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்படும் 150 வேஷ்டி, 150 சேலை உள்ளிட்டவற்றை வாகனத்தோடு பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டை ஊராட்சி அரண்மனை தெருவில் உள்ள மண்சாலையானது குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் தற்போது பெய்த மழையால் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சாலையை சீரமைக்க முயன்ற போது தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான இடம் என கூறி சாலை அமைக்கிவிடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை வசதியை அமைத்து தர வலியுறுத்தி
பட்டுக்கோட்டை கந்தர்வகோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறோம். எங்களுக்கு சாலை வசதி இது வரைக்கும் யாருமே அமைச்சு தரல. இப்போதைக்கு மழை பெஞ்சு குண்டும் குழியுமா ரொம்ப மோசமா இருக்கு. நாங்கள் இது ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பவோ பெரியவங்க வெளியே வந்து போகவோ எந்த ஒரு பொருளும் வாங்கிட்டு வர எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை சார். நாங்கள் எத்தனை முறை வந்து பிடிஓ ஆஃபீஸில் போய் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். இது மு க ஸ்டாலின் உங்களோட மு க ஸ்டாலின் அதுலேயும் கொடுத்தோம். எந்த ஒரு தீர்ப்புமே எங்களுக்கு ஆகலை சார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேந்தோணி கிராமத்தில் தனது தாயார் பெயரில் உள்ள இடத்திற்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார். அப்போது வேந்தோணி கிராம விஏஓ கருப்பசாமி பட்டா மாறுதலுக்கு 13,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விஏஓ கருப்பசாமியை கைது செய்தனர். திருப்பத்தூர் ஆம்பூர் அருகே சோப் வாங்கினால் பரிசு கூப்பன் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்கள் தருவதாக கூறி பணம் பறித்த கும்பலை பொதுமக்கள் மடக்கி பிடித்து சரமாரியாக தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மின்னூர், மாதனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதேபோல் பரிசு பொருட்கள் தருவதாக கூறி பணப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஜாக் பொதுக்குழுவின் தீர்மானத்தின்படி நீதிமன்றங்களில் ஃபைலிங் நடைமுறையை உடனே நிறுத்த கோரியும் பழைய நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தியும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் தப்பூரில் உள்ள ஏரியில் இருந்து அனுமதி பெறாமல் டிராக்டர் மூலம் கிராவல் மண் கடத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து பானாவரம் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் கிராவல் மண் அள்ளி கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசாரை கண்ட ஓட்டுநர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் டிராக்டர் ஓட்டுநர் சுதாகரை மடக்கி பிடித்த போலீசார் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டரை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் பயிற்சி நிறைவு செய்த வீரர்களுக்கு நிறைவு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. 105வது ஹெலிகாப்டர் கன்வர்ஷன் கோர்ஸ் நிகழ்ச்சியில் கிழக்கு கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் பல்லா கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட வீரருக்கு தங்க சிறகுகள் வழங்கப்பட்டது. செங்கோட்டையனின் அண்ணன் KA காளியப்பனின் மகன் செல்வம் திமுகவில் இருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக வளர செங்கோட்டையனின் சகோதரர் KA காளியப்பன் பெரும் பங்காற்றியுள்ளார். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மேலும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தும் அதிமுகவை வளர்க்க KA காளியப்பன் பெரும் பங்காற்றியுள்ளார். இந்நிலையில் KA காளியப்பனின் மகன் செல்வம் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்து சுற்றுச்சூழல் பிரிவில் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். இந்நிலையில் திமுகவில் இருந்து விலகிய செல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். செல்வமுடன் அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். இந்தோனேஷியாவில் அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் 7 மாடி கொண்ட அலுவலக கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 17 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 7 மாடி கட்டிடத்தில் தீ மளமளவென பரவி கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். SIR பணிகளை உடனே நிறுத்த வேண்டும், மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீதிபதி GR சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் மனு. 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை. இந்தியாவிலேயே உலக அளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.